Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் thumbnail பார்த்துருப்பீங்க. BO exam, அதாவது tentative month பார்த்தீங்கன்னா நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மார்ச் 2026ல் எக்ஸாம் நடக்க போகிறதா நம்மளோட டிஆர்பி ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறைய கேள்விகளும் உங்ககிட்ட இருக்குது. டவுட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு மேக்ஸிமம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது BO எக்ஸாமுக்கான சிலபஸ். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேட்டிருக்கீங்க. யூஜி டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருந்தாலும் சரி, இல்லைனா கரஸ்பாண்டன்ஸில் யூஜி டிகிரி வாங்கியிருந்தாலும் சரி, வித்து பிஎட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இதில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபி. மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதாவது காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த BO எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூல் ஸ்டாண்டர்டு லெவல் தான், அதாவது 6th to 8th வரைக்குமானது. வே ஆஃப் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிங் லெவலாக இருக்கட்டும், சூப்பர்வைசிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கூலில் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களோட வே ஆஃப் ஒர்க்காக இருக்கும். அதாவது தாலுக் லெவல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு இதுதான் வந்து அவங்களோட வேலையாக இருக்கும், வித் அட்ராக்டிவ் ஸ்கேல் ஆஃப் பே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது, இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் டைம் எப்போ நடந்தது, எவ்வளோ பேர் வந்து இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி போயிருக்காங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க டவுட்ஸில். பொதுவாக இப்போ முடிச்சுட்டு வரவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டவுட்டு தான். அதாவது 2022-23 அகாடமிக் இயரில் பார்த்திங்கன்னா 33 வேக்கன்சிக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 51 வேக்கன்சி, இதுதான் இருக்கிறதுலையே வந்து ஹையஸ்ட்டு BO வேக்கன்சி. இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ வேக்கன்சி வந்து கால் பண்ணதில்லை. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 33 வேக்கன்சி வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 42,000 ப்ளஸ்ஸு, அதாவது 42,700 பேருக்கு கிட்ட இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி ஒரு 35,000 பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதினாங்க. ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்தாங்க. அதே மாதிரி 2023 அக்டோபரில் வந்து ஆடண்டம்லாம் சேர்த்து ஒரு அட்ராக்டிவ் நம்பரில், அதாவது கால் பண்ணதை விட ஒரு அட்ராக்டிவான நம்பரில் 33 வேக்கன்சிக்கு கால் பண்ணியிருந்து அதை விட அதிகமான வேக்கன்சிக்கு ஆடண்டம்லாம் கொடுத்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதுதான் லாஸ்ட்டாக நடந்த BO எக்ஸாமுக்கான ஹிஸ்ட்ரி. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா இப்போ தான் 2025 வந்து கால் பண்ணி 2026 நடக்க போகுது. அண்டு இதுக்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸு, எவ்வளோ மார்க்ஸுக்கு இருக்கும் அப்படின்ற இன்ஃபோஸு. ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேயே சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 150க்கு. இதில் பார்ட் 1 அண்டு பார்ட் 2 அப்படின்னு சொல்லி உங்களோட சிலபஸ் வந்து இருக்கும். பார்ட் 1 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேஜர் ரிலேட்டடானது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் வந்து ஒரு மேக்ஸ் மேஜரு, ஒரு இங்கிலீஷ் மேஜரு, ஸோ இந்த 110 மார்க் வந்து எனக்கு என்னோடய மேஜர்லேருந்தே இருக்குமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகி வரும். அது சிலபஸில் பார்க்கும்போது தெரியும். அதுதான் 110 மார்க்குக்கு 150. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா 40 மார்க்ஸு, அது வந்து சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாகி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 30 மார்க்ஸு, ஜிகேக்கு 10 மார்க், ஆல்டுகெதர் இது ஒரு 40 ப்ளஸ் பார்ட் 1ல் இருக்கக்கூடிய மேஜரில் இருக்கக்கூடிய 110. ஸோ 150 மார்க்ஸ் அப்படின்ற பேட்டர்ன். அண்டு இதோட முக்கியமானது பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. ஃபஸ்ட்டு இந்த BO எக்ஸாமில் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு எக்ஸாமே வந்து கொண்டு வந்தாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 30 கேள்விகளுக்கு 50 மதிப்பெண்கள். இதில் வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளோட பேப்பரே வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான டவுட்ஸு, எலிஜிபிலிட்டி, இந்த இன்ஃபோஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போது சிலபஸ் பார்க்கலாம். அண்டு டெஸ்ட் பேட்சஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸுமே எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் ரிலேட்டடான இன்ஃபோஸ் பார்க்கலாம். ஸோ இது பார்ட் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா பைலிங்குவலில் தான் இருக்கும். தமிழ் கேள்விகள் தமிழ்லையும், இங்கிலீஷ் கேள்விகள் இங்கிலீஷில் இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி அதர் சப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு தமிழ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். யூனிட் 1ல் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. சங்க காலம் முதல் தற்காலம் வரைன்னு கொடுத்துட்டு இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி தமிழ் புக்லேயும் இருக்குது. அது இல்லாமல் தமிழுக்கு பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு புக்கு இருக்குது. அதாவது தேவிரா இலக்கிய தகவல் களஞ்சியம். தேவிரா அவர்களுடைய இலக்கிய தகவல் களஞ்சியம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சங்க காலத்திலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல விவிடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே நம்மளோட தமிழ் புக்கில் வந்து கவர் ஆகும். இருந்தாலும் தேவிராவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அண்டு எதுக்காக பர்டிகுலராக வந்து தேவிரா இலக்கிய தகவல் களஞ்சியம் வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட்டு பிஓவில் வந்து இந்த பர்டிகுலர் புக்கில் இருந்து கேள்விகள் வந்திருக்குது. இது உங்களுக்கு நெட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தமிழுக்கு இந்த புக்கை வாங்கி நீங்கள் வந்து படிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 16 கேள்விகள், 17 கேள்விகள், இட் டிபெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து 110 மார்க் உங்களுக்கு வரும். அண்டு செகண்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ், போயட்ரி, ஃபிக்ஷன், ட்ராமா அண்ட் கிராமர்லேருந்து அப் டு ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் பார்க்கும்போதே நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மேஜர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து யூஜிடிஆர்பியில், பிஜிடிஆர்பிலெல்லாம் இந்த இன்ஃபோஸ் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து விவிடாக பரவி இருக்கும். அதர் மேஜரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஃபோஸை வந்து தேடி தான் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். பேசிக் லெவலில் மட்டும் நீங்கள் 11th and 12th வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, ஒரு போயம்னா என்ன, அந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபோஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸு, போயட்ரி, ஃபிக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்ஸுக்கு ரிலேட்டடாக படிக்க வேண்டி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆத்தரு, அவரோட ஒர்க்கு, அவரோட போயமு, ஃபிக்ஷனு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக படிக்க வேண்டியிருக்காது. ஓவரால் வியூ இப்போ தெரிஞ்சிருக்கிறாங்களா ஆஸ்பிரண்ட்டு அப்படின்னு தான் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் தேர்ட் யூனிட்டில் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட எஸ்சிஆர்டி புக்ஸே வந்து போதுமானது. 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸே வந்து போதுமானது. ஆப்டிடியூடுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4, குரூப் 2க்கெல்லாம் வந்து மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடெலாம் வந்து போடுவாங்க பார்த்திங்களா. அந்த டைஸ் ரிலேட்டடான கணக்குகள் இது எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் பெட்டர். ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிச்சிருக்கீங்க, அந்த ப்ரிப்பரேஷனில் இருந்திருக்கீங்க. அது குரூப் 2ஓ குரூப் 4ஓ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு வந்து ஈஸி தான். ஒருவேளை இல்லை நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஒன்றும் டஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றும் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் மேக்ஸ் மேஜர் இருக்கிறவங்களுமே வந்து ஈஸியாக வந்து இந்த கணக்குகளை வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸ். இது வந்து நமக்கு 4ஆக பிரியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இது வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து வேர் டு ஸ்டடி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா 6th to 12th வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்ஸில் நிறைய பாடங்கள் இருக்குது. ஒரு சில பாடங்கள் மட்டும் படித்தாலே இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகிடும். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதுக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த பாடங்களை மட்டும் படித்தாலே இந்த டாபிக் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அது வந்து 6th இருக்கும், 7th இருக்கும், அப் டு 12th வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஃபிசிக்ஸில். ஸோ எதில் எந்தெந்த பாடங்கள் படித்தா போதுமானது அது வரைக்கும் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாஸ் கவர் பண்ணாலே போதுமானது. இதுக்கு பிரத்யேகமாக தனி புக்ஸோ, அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் புக்ஸோ, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியோ, பாட்னியோ, ஜுவாலஜியோ படிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இது வரைக்கும் 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸே போதுமானது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதோட வேர் டு ஸ்டடி, எந்தெந்த புக்கை படிக்கிறது அப்படின்றதில் ஆரம்பித்து. அண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th யூனிட் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்டு கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்டு. அஃப்கோர்ஸ் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளோட 12th புக் வரைக்கும் இருக்குது. அதாவது
ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு அண்டு எக்கனாமிக்ஸு. அஃப்கோர்ஸ் 11th வரும்போது அது பொலிட்டிக்கல் சயின்ஸாக மாறும் இல்லைங்களா சிவிக்ஸு. அந்த புக்கு 11th இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸு, 12th இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதில் இருக்கக்கூடிய வால்யூம்ஸில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமுமே இதில் கவர் ஆகுது. அண்ட் அது இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ஒரு 18 கேள்வி 17 கேள்வி இந்த யூனிட்லேருந்து கவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3-4 கேள்வி கூட நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் வந்து நம்ம டார்கெட் இருக்குது, நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற நெசசிட்டி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியிலேருந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்டுலேயுமே வெல்வெர்ஸ்டாக இருப்போமான்னு கிடையாது இல்லைங்களா. கொஞ்சம் லேக்கிங் இருக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில். அப்போது மீதி இருக்கிற பாடங்களில் வந்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் வேக்கன்சியை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காகத்தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்கல் கமர்ஷியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் 12th இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் 7th யூனிட் வந்து 10 மார்க்ஸுக்கு ஜிகே. அஃப்கோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் ஜிகேலேருந்தும் இதில் கவர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், டெய்லி ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், நேஷ்னல் சிம்பிள்ஸாக இருக்கட்டும். இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸே ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவார்ட்ஸு, ஆத்தர்ஸு, புக்ஸு, ஹானர்ஸு, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா அந்த 30 மார்க்ஸ்க்கு, அதாவது சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாகி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு டெட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெட்டுக்கு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. பேப்பர் 1ஓ பேப்பர் 2ஓ அது ப்ராப்ளம் கிடையாது. அதில் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாகி. அதில் இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸு கிட்டத்தட்ட ஒரு 85% பார்த்திங்கன்னா இந்த சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாகியில் வந்து கவர் ஆகுது. ஸோ கான்செப்ட் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாமுக்கு கேட்குறது வந்து ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஆப்டிடியூட் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா சைல்டு சைக்காலஜி நீங்கள் ஆல்ரெடி வந்து டெட்டு படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இது ஈஸி அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமோட ஒரு கலவை அப்படின்னே பிஓ எக்ஸாமை நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் எனக்கு ஒரு அறிமுகம் இருக்குது, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமுமே இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே வந்து நம்ம படிக்கிற விஷயங்கள் என்றைக்குமே நமக்கு வீண் போகாது அப்படின்றதுக்கு பிஓ எக்ஸாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷனை இங்கே கடந்து தான் போவீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு, வளர்ச்சி முன்னேற்றம், இதை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதுதான் ஃபஸ்ட் யூனிட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு. அஃப்கோர்ஸ் நீங்கள் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போதே பியாஜே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கேள்விகள் அதிலிருந்து வரும். அப்போ பியாஜேலேருந்து கேள்விகள் கேட்பாங்க காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னா நமக்கு எப்படி கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரணும்னா டெட்டில் சைக்காலஜியில் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா கொஸ்டின்ஸு. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் பியாஜேவை பற்றி கொஸ்டின் இல்லாத டெட்டு பேப்பரே கிடையாது. அதில் சைக்காலஜியில் பாருங்கள் நிறைய வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அந்த ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் மேக்ஸிமம் சைக்காலஜிக்கு பார்த்திங்கன்னா நாகராஜன் அவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அண்டு சந்தானம் இந்த புக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸு ஃபுல்லாக கவர் ஆகுது. அண்டு ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பிஎட் முடிச்சிருக்கோம் அப்படின்ற கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா கூட அப்போ புக்கு வச்சுருப்பீங்க இல்லைங்களா. சந்தானம் புக்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு உங்களுக்கு போதுமானது. அண்டு நிறைய வந்து இப்போ வரக்கூடிய எடிஷன்ஸ்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில்டர் ஆகுது. ஆனால் அந்த ஆரிஜின் புக்கு பழைய புக்கு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு டெட்டிலலாம் பார்த்திங்கன்னா நாகராஜன் புக்கில் இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸே நமக்கு அப்படியே இருக்கும். அதிலேருந்தே அப்படியே கேட்டிருப்பாங்க. ஓகே. அண்ட் தென் தேர்ட் யூனிட்டு சோஷியல் எமோஷனல் அண்டு மாரல் டெவலப்மெண்ட்டு, லேர்னிங் கற்றல், இன்டெலிஜென்ஸ் அண்டு க்ரியேட்டிவிட்டி, அண்ட் அதே மாதிரி மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ். அப்படியே டிட்டோ உங்களுக்கு அந்த சிலபஸே இருக்கும். நீங்கள் டெட்டோட சிலபஸ் சைக்காலஜி வச்சு பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ், நான் இப்போ இருக்கிற சிலபஸில் அதை மாற்றிட்டாங்க. அந்த பழைய சிலபஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதில் எந்த வார்த்தை கூட வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது.
அண்ட் அதே மாதிரி 7th யூனிட் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட்டு, அஃப்கோர்ஸ் 8th யூனிட் பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் அண்டு ஹைஜீனு, அண்ட் தென் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கு, அண்ட் தென் லாஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. இதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து முடியுது. இந்த சிலபஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த சிலபஸ் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு கமிங் டு த பார்ட் ஆஃப் டெஸ்ட் டீட்டெயில்ஸ். ஸோ சேனார் இங்கிலீஷ் அகாடமி பிஇஓக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிருக்குது. வீடியோ வந்து ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குது. ஒரு சில இன்ஃபோஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ண போகிற டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம்க்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ப்ராசஸில் இருக்குது. ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸு, எத்தனை வாரத்துக்கு, அண்டு அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ பெய்ட் பேட்ச் அப்படின்றதுனால அதோட டீட்டெயில்ஸு எல்லாமுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிஇஓ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க. எப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th ஏப்ரல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்னென்ன பர்க்ஸ் இருக்குது, வழக்கம் போல் எல்லா எக்ஸாம்லேயுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பர்க்ஸு இந்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆன உடனே சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடியே வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். தமிழுக்கு பார்த்து ஏவிரா புக்குக்கு வந்து ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், இருக்கிறதுலையே தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் சைக்காலஜி, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஒரு வாரத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். வித் ஸ்கெடியூலோடு உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த வாரம் நீங்கள் என்ன படிக்கணும், என்ன டெஸ்ட்டு உங்களுக்கு வரும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸு அண்டு நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்கெடியூல் இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டெஸ்ட் இருக்கிறதுனால எனி டைம் நீங்கள் வந்து உங்கள் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் இந்த இன்ஃபோவே. ஸோ எப்போ வேணாலுமே அவங்க வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட நேரத்தை பொறுத்து அவங்களோட டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். நம்ம எந்த லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிஇஓ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 9894955307 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்புவாங்க. இப்போ தான் வந்து ஏப்ரல், இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு வருஷம் இருக்குது. இன்றைக்கி நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த எக்ஸாமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி கண்டிப்பாக இருக்கிற 51 போஸ்டிங்ஸில் இப்போதைக்கு 51 போஸ்டிங்கு கண்டிப்பாக அது அடெண்டம்லாம் சேர்த்து அந்த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு அந்த போஸ்டிங்ஸோட நம்பர்ஸு நல்லாவே மாறும். கண்டிப்பாக அதில் ஒரு போஸ்டிங்ஸை நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற நல்ல இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.